கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147 வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பதாக இப்படி ஒரு வாசகத்தை ஒரு பசையின் மீது எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். ஃபெவிகால் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த பசையின் அட்டையில் இப்படி எழுதியிருந்தது: ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் தி புரோக்கன் ஹார்ட் என்று எழுதியிருந்தது. எதை வேண்டுமென்றாலும் இணைக்கும், உடைந்து போன இருதயத்தை தவிர என்று எழுதியிருந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியென்றால் இந்த உடைந்து போன இருதயம் இருக்கிறதே, நொறுங்கி சுக்குநூறாகி போன இருதயம் இருக்கிறதே, அந்த இருதயத்தை ஒட்ட வைப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பசையாலும் முடியவே முடியாது. காரணம் என்ன? இருதயம் என்பது வெறுமனே தசைகளினாலும் இரத்தங்களினாலும் ஆனதல்ல, அது உணர்வுகளினால் ஆனது. உணர்வுகள் காயப்படும் பொழுது, உணர்வுகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இருதயம் அப்படியே சுக்குநூறாய் உடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு அதை சரி செய்வது என்பது கொஞ்சம் கூட இயலாத ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகையால் தான் இன்றைக்கு அநேக உறவுகள், அநேக பிள்ளைகள், உறவினர் அல்லது நண்பர்கள் போன்றவர்கள் தூர நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு இடத்துல நம்மால் அவர்களோ அல்லது அவர்களால் நாமோ பாதிக்கப்பட்டு இருதயங்கள் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு அதற்கு பின்பு எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாததினாலே நமக்கு அன்பானவர்களை, நமக்கு பிரியமானவர்களை அல்லது நம்மை நேசித்த அநேகரை நாம் என்ன செய்கின்றோம்? பிரிந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடைந்து போன இருதயத்தை ஒருவரும் சரி செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு வேதம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. அது நம்முடைய கடவுளுடைய மகிமையை குறித்து சொல்லித் தருகிறது. நாம் அனுதினமும் நம்பியிருக்கிற ஆண்டவருடைய செயலை குறித்து அற்புதமாய் நமக்கு சொல்லித் தருகிறது. பல நேரங்களில் இது தெரிந்தும் கூட அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில், பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரத்தில் அதை நாம் செய்யாமல், இவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி என் இருதயம் உடைந்ததே என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை என்ன சின்னாபின்னமாய் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுளை குறித்து கர்த்தருடைய தாசன் அழகாய் சொல்லுகிறார்: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய கடவுள் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த செய்தியின் துவக்க நேரத்திலே நான் சொன்னேன், ஜாயின்ஸ் எவ்ரிதிங் எக்ஸப்ட் தி புரோக்கன் ஹார்ட் என்று சொல்லி, அந்த பசை எதை வேண்டுமென்றாலும் அதை இணைத்து விடும், ஒட்ட வைத்து விடும். ஆனால் உடைந்து போன இருதயத்தை தவிர என்று சொல்லப்பட்டிருந்ததே. ஆம், அந்த உடைந்து போன இருதயத்தை ஒட்ட வைப்பதற்கு எந்த மனிதனாலும் கூடாது. எந்த மனிதன் உருவாக்கினதான தயாரிப்புகளினாலும் கூடாது. ஆனால் யார் குணமாக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாக, காயப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம்.
அதற்கான காரணத்தை மட்டுமே நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். நான் எவ்வளவா என் மனைவியை நேசித்தேன், நான் எவ்வளவு தூரம் என் கணவன் மீது அன்பு வைத்திருந்தேன், அல்லது என் சகோதரர்களை நான் அவ்வளவாய் பாசம் காட்டி வளர்த்தேன், என் பெற்றோர் மீது என் பிள்ளைகள் மீது நான் இவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், ஆனால் அவர்களோ எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அது நிமித்தம் எங்களுடைய இருதயம் சுக்குநூறாய் நொறுங்குண்டு நாங்கள் காயமடைந்திருக்கின்றோம் என்று மிகவும் விரக்தியான ஒரு நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இருதயம் நொறுங்குண்டு இருதயத்தில் காயங்கள் ஏற்படுவது என்பது ஏதோ வயதில் முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நிகழ்கிறது என்று நாம் சொல்லவே முடியாது. வயது வரம்பின்றி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உடைந்து போன நொறுங்குண்ட இருதயமாக கண்ணீரோடு கூட கவலையோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம். அன்னாளை போல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். அது எப்படி எத்தனை துண்டுகளாக நம்முடைய இருதயம் உடைந்திருந்தால் கூட, நம்முடைய உணர்வுகளெல்லாம் காயமடைந்திருந்தால் கூட, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்கி நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்பொழுது தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். நாம் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. தெய்வ சமூகத்தை தேடி வருவோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்முடைய நொறுங்கி கிடக்கின்ற இருதயத்தை அவர் குணமாக்கி நம்முடைய காயங்களை ஆற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய காயங்களை ஆற்றி நம்மை குணமாக்கி தொடர்ந்து மகிழ்ச்சினாலும் அவர் கொடுக்கிறதான கிருபையினாலும் இடைகட்டி காத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.